ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹார்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் பாபாவோடைய அருளாலும் யூனிவர்ஸோட அருளாலும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் செல்வ செழிப்போடு வாழ்வீங்கன்றதை நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ், ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும், உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணும்னா நீங்கள் இந்த மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி காணாமல் போன பர்ஸை கண்டுபிடிச்சது எப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ ஆனால் இதில் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பரிசு உள்ளார எந்த ஒரு இதுவுமே இல்லை, ப்ரூஃப்மே இல்லை. அதில் வெறும் கார்டு, அந்த இது மட்டுமே இருந்தது, எந்த ஒரு நம்பரோ எதுவுமே இல்லை. ஆனால் பிரபஞ்ச சக்தி எப்படி வேலை செஞ்சது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது யாருக்கு நடந்தது பார்த்தீங்கன்னா, இது எனக்கு தான் நடந்தது. ஸோ நான் என் ஃப்ரெண்டு கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா என் ஃப்ரெண்டு கூட நான் போயிருந்தேன். அப்போ பார்க்குக்கு போயிருந்தோம். காலையில் போயிருந்தும் போது திடீர்னு பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் நான் ஒன்று என்னன்னா, ஃபோன் எடுத்துகிட்டு போகல. அதில் ஜஸ்ட்டு கார்டு மட்டும் இந்த என்றைக்கும் இல்லாமல் ஃபோனை நான் மறந்து வச்சுட்டு போயிட்டேன். அதில் ஜஸ்ட்டு கார்டு மட்டும், இந்த ஏடிஎம் கார்டு, இந்த மாதிரி சும்மா 2-3 கார்டு மட்டும் இருந்தது. அந்த விசிட்டிங் கார்டு கூட எதுவுமே அதில் எதுவுமே கிடையாது. ஒரு 2-3 ஃபோட்டோஸ் இது மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ பார்த்தா அன்றைக்கி ஃபுல்லாக நான் தேடிட்டு இருந்தேன், கிடைக்கல. சரி, நம்மளுக்கு தான் தெரியுமே, லா ஆஃப் அட்ராக்ஷன் தான், மேனிஃபெஸ்டேஷன் தான் நம்மளுக்கு தெரியுமே சொல்லிட்டு நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு யூடியூப்லேருந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன், பாசிட்டிவ் மியூசிக் மட்டும் எடுத்து காதில் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்காக போட்டுட்டேன். ஏன்னா யூனிவர்ஸோட நம்ம கனெக்ட் பண்ணுறதுனால அந்த மியூசிக்கை போட்டுட்டு கண்ணை மூடி எனக்கு பர்ஸு கிடைச்ச மாதிரியும் எனக்கு அது இது பண்ண மாதிரி நம்ம அப்படின்னு நான் இமேஜினேஷன் மட்டும் ஒரு 1/4 மணி நேரம் பண்ணுறேன். நான் ஒரு தனியாக ஒரு இடத்துக்கு போய் உட்காந்துட்டு இது பண்ணிவிட்டு நான் என்னோடய ஒர்க்கை கான்சன்ட்ரேட் பண்ண போயிட்டேன். அதோட அன்றைக்கி போய் நான் தேடுறேன், கிடைக்கல. மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒரு மிராக்கிள் நம்மளுக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு ஒருத்தவங்க கிட்டேருந்து ஃபோன் வருது. இந்த மாதிரி உங்கள் பர்ஸு தொலைச்சிட்டிங்களா, உங்கள் பர்ஸு என்கிட்ட தான் இருக்குதுன்னு சொன்னேன். நான் எப்படி உங்களுக்கு இது கிடச்சிச்சு? ஆமாம், நான் பர்ஸு தொலைச்சிட்டு தான், ஆனால் அதில் எதுவுமே ப்ரூஃப் இல்லையே, நம்பர் இல்லை, என்னோடய அட்ரஸ் கூட தப்பாக இருக்குது, எது போட்டாலுமே தப்பாக, எப்படி இதை நீங்கள் பண்ணீங்கன்னே. ஆக்சுவலி அதில் ஒரே ஒரு விசிட்டிங் கார்டு இருந்திருக்கு. அந்த விசிட்டிங் கார்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்களோட விசிட்டிங் கார்டு. ஸோ அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி என்னோட ஏடிஎம் கார்டு அந்த பேரை வச்சு அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ கேட்ட அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா உடனே ஆமாம், அவங்க வந்து உடனே என் நம்பர் கொடுத்து என்னோட பர்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது. என்னோட மேனிஃபெஸ்டேஷன் எப்படி ஒர்க் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ ஒன்றுமே இல்லை, நான் வந்து பாபாவோடைய வீடியோ மிராக்கல் போடும்போது என்னோட வாழ்க்கையிலையும் மிராக்கல் நடக்குது. லா ஆஃப் அட்ராக்ஷன் போடும்போதும் மிராக்கல் நடக்க ஆரம்பிக்குது. அப்போ எனக்கே மிராக்கல் நடக்குது. சும்மா ஜஸ்ட்டு உங்களோட லைஃப் மாற்றத்துக்கு மிராக்கல் போடும்போதே நடக்குதுன்னா அப்போ உங்களுக்கு எவ்வளோ நடக்கும். ஸோ நம்மளோட மனசும் நம்மளோட ஆழ் மனசும் ரொம்ப ரொம்ப எவ்வளோ நம்மளுக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்க. ஒரு புதையல் கலைஞ்ச மாதிரி தான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆனால் நீங்கள் கேட்டுட்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிவிட்டு அதோடய கிடைக்கும், அது நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரீயாக விட்டுடணும். அதை போட்டு கசைக்கெல்லாம் இருக்கிற ஃப்ரீயாக விட்டோன்னே மறுநாள் உங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைக்கும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட பொருள் எது தொலைஞ்சாலுமே உடனே நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.